தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரசு நிதி மாயம், எதிர்க்கட்சி எம்பி விமர்சனம். சீமானுக்கு ஆதரவாக யாழில் மாட்டு வண்டி ஊர்வலம். மோட்டார் சைக்கிளில் மீது முறிந்து விழுந்த மரம், ஒருவர் பலி. நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நேரத்தை நீடியுங்கள், விஜயிடமிருந்து பறந்த கடிதம். கனடாவில் மனைவியை குத்திக் கொன்ற கணவன் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமானது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த நிதி உரிய கடன் வழங்குனரை சென்றடையாத நிலையில் இலங்கை தொழில்நுட்ப ரீதியாக மீண்டும் ஒரு கடன் தவணையை செலுத்த தவறிய நாடாக மாறியுள்ளதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இறையாண்மை கடன் முகாமைத்துவ பணிகள் இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து திரைசேரியின் அரசு கடன் முகாமைத்துவ அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட போதே தாம் எச்சரித்ததாக ஹர்ஷ டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய நிதி சந்தைகளை கையாளுவதற்கு தகுதியான மற்றும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களை நியமிக்குமாறு அரசு நிதி பற்றிய குழு வலியுறுத்தியும் திரைசேரி அதனை பொருட்படுத்தவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். குறித்த வெளிநாட்டு தரப்பிற்கு 5 கடன் தவணைகள் கிடைக்கவில்லை என தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இது வெறும் கவனக்குறைவு அல்ல, ஒரு பாரிய நிர்வாக தோல்வி என கூறியுள்ளார். பொது நிதியை கையாளுவதில் நாடாளுமன்றத்திற்கே அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பு உள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனை ஒரு அரசியல் பிரச்சினையாக பார்க்காமல் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உடனடியாக பொறுப்பு கூறல் மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து இன்றைய தினம் வாக்களிப்பு நடைபெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு ஆதரவாக பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினம் மானிப்பாயில் மாட்டு வண்டி ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் இணைந்து இதனை முன்னெடுத்தனர். இதன்போது நாம் தமிழர் கட்சி சின்னம் மற்றும் செந்தமிழன் சீமான் உருவப்படம் அடங்கிய ஆடியை அணிந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பதாகையை கட்டி மாட்டு வண்டிலில் ஏரினை சுமந்தவாறு மாட்டு வண்டி ஊர்வலம் இடம்பெற்றது. மானிப்பாய் பிரதேச சபைக்கு முன்பாக ஆரம்பித்த இந்த ஊர்வலமானது மருதடி விநாயகர் ஆலயம் வரை சென்றது. மோட்டார் சைக்கிள் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு எம்பிலிப்பிட்டிய மகாவலி நிலநிவச வீதி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் பல்லிகம பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் மீது மரம் முறிந்து விழுந்ததில் அதன் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து பயணித்த பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்னரே ஓட்டுநர் உயிரிழந்திருந்ததுடன் காயமடைந்த பெண் அதே வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எம்பிலிப்பிட்டிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய சப்ரகமுவ, மேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் வதுளை மாவட்டங்கள் தவிர நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பகல் வேளையில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நேரத்தை மேலும் 2 மணி நேரம் நீட்டிக்க கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார்.
வாக்காளர்கள் சிக்கி தவித்து திட்டமிடப்பட்ட நேரத்திற்குள் வாக்களிக்க முடியாமல் தவிப்பதாக வந்த செய்திகளை தொடர்ந்து அவரது இந்த கோரிக்கை வந்துள்ளது. சொந்த ஊர்காலர்களுக்கு சென்று வாக்களிக்க விரும்பும் பொதுமக்கள் போதிய பேருந்து வசதிகளின்றி பேருந்து நிலையங்களில் தவித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பொதுமக்கள் தமது ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்ற ஏதுவாக வாக்குப்பதிவு நேரத்தை இன்றிரவு 8 மணி வரை நீட்டிக்குமாறு அவர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கனடாவின் மான்ட்ரியல் அருகே உள்ள செயின்ட் பாசில் லேக்ரான் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியை கழுத்தில் குத்திக் கொன்ற முகமது அலி மோஸ்பா என்பவர் செவ்வாய்க்கிழமை அன்று லோங்குவில் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆரம்பத்தில் இவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவர் மனித படுகொலை என்ற குறைவான குற்றச்சாட்டின் கீழ் குற்றவாளியாக ஒப்புக்கொண்டுள்ளார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி இந்த தம்பதியினரிடையே நீண்ட காலமாக மோதல் இருந்து வந்துள்ளது. குறிப்பாக மோஸ்பா தனது முதல் திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது அவரது மனைவி ஹைதே பூஹல்லிக்டிக்கு பிடிக்கவில்லை. சம்பவத்தன்று தனது மனைவியின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் காரணமாக ஒரு வாரமாக பார்க்காத குழந்தைகளை காண மோஸ்பா திட்டமிட்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மனைவி, நீ குழந்தைகளை பார்க்க போகவில்லை, வேறொரு பெண்ணை பார்க்க போகிறாய் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அன்றிரவு மோஸ்பா வீடு திரும்பிய போது மனைவி ஹைதே அவரை தாக்கியதோடு ஒரு சிறிய கண்ணாடி மேஜையையும் தூக்கி எறிந்துள்ளார். பின்னர் சமையலறைக்கு சென்று கத்தியை எடுத்துள்ளார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பின் போது மோஸ்பா கத்தியை பிடுங்கி மனைவியின் கழுத்தில் 3 முறை குத்தியுள்ளார். சுதந்திர வர்த்தகத்திற்கான நிபந்தனைகளை அமெரிக்கா மட்டுமே தன்னிச்சையாக விதிக்க முடியாது என கனடா பிரதமர் மார்ஹானி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய வர்த்தக ரீதியான சிக்கல்கள் இருதரப்பிலும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா தனது எதிர் முன்மொழிவுகளை ஏற்கனவே வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் அமெரிக்கா வெளியிட்ட பட்டியலில் கனடாவில் அமெரிக்க மதுபான விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள், பால் பொருட்கள் விநியோகம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவு குறைப்பு திட்டங்கள் ஆகியவை வர்த்தக தடையாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. மேலும் கனடாவில் சில மாகாணங்களில் நிலவும் கொள்முதல் விதிகள் அமெரிக்க நிறுவனங்களை பாதிப்பதாகவும் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவார்ட் லக்னிக் குற்றம் சாட்டியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற செனட் கமிட்டி கூட்டத்தில் அமெரிக்க வர்த்தக செயலாளர் லட்னிக் மற்றும் செனட்டர் ஜின் ஷாஹின் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அமெரிக்காவின் கடுமையான போக்கினால் கனடிய சுற்றுலா பயணிகள் வருகை 30% குறைந்துள்ளதாக ஷாஹின் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த லட்னிக், அமெரிக்க மதுபானங்களை கனடா கடைகளில் வைக்க மறுப்பது அமெரிக்காவை அவமதிக்கும் செயல் என்று சாடினார். இந்த சிக்கல்களை கையாள பிரதமர் மார்ஹானி புதிய ஆலோசனை குழுவை நியமித்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்கினால் மிகவும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அத்துடன் இதுவரும் பேரளவிலான இந்த போர் நிறுத்த காலத்தில் எதிரிகளின் நகர்வுகளை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகிறோம். ஏதேனும் அத்துமீறல் நடந்தால் அமெரிக்காவின் எஞ்சியுள்ள சொத்துக்கள் மீது பேரழிவுகளை உண்டாக்குவோம் எனவும் ஈரான் எச்சரித்திருக்கிறது. அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என கூறி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போர் 1 மாதத்திற்கு மேல் நீடித்த நிலையில் 2 வாரங்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ஒரு பக்கம் பாகிஸ்தானில் ஈரான் அமெரிக்காவிற்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடாது என்கின்ற அமெரிக்காவின் நிபந்தனையை ஈரான் ஏற்காததால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. விரைவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படும் ஹார்மஸ் நீரிணையை ஈரான் மூடிவிட்டதால் அந்த வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இது அமெரிக்காவிற்கு நெருக்கடியை கொடுத்தது. எனவே ஹார்மஸ் நீரிணையை ஈரான் திறக்காவிட்டால் அந்த நாட்டின் முக்கிய பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என அவர் தொடர்ந்து மிரட்டி வருகிறார். அதோடு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை எனில் ஈரானில் பல பகுதிகளை தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்கினால் மிகவும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.